ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி ஏஇ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு நமக்கு ஒரு 60 டேஸ்க்கு வந்துட்டு கம்மியான நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமில் ஜிஎஸ்க்கு வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஓகே. ஸோ நமக்கு ஜிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூனிட்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக் எது, லோ வெயிட்டேஜ் டாபிக் எது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வர பாருங்கள். ஓகே. ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஇ ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு மெகா செலெக்ஷன் பேட்ச் 2025 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் 7 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ 1 டேக்கு வந்து 8 லைவ் செஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஒரு 600+ செஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ டெக்னிக்கல் ப்ளஸ் ஜிஎஸ், அதே மாதிரி மென்டல் அபிலிட்டி ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ எல்லா டாப்பிக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டெய்லி 8 லைவ் செஷன்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் டிஸ்கஷனும் லைவ் செஷனும் உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஓகே. ஸோ 120+ டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு நம்மளோட பேட்சில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கிளாஸஸை வந்துட்டு லைவாகவும் வாட்ச் பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே. ஸோ ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெகா செலெக்ஷன் பேட்ச் 2025 டிஎன்பிசி ஏஇ அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம அகாடமியில் வந்துட்டு ஸோ இன்னைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸிங் ஃபார் டுடே அப்படின்றதுல ஒரு 3 ப்ரைஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரொவைட் பண்ணுறோம். அதாவது ட்ரோஃபீஸ் 5,999 அண்ட் ட்ரோஃபீஸ் 8,999 அண்ட் 12,500 அப்படிங்கிற மாதிரி நம்ம 3 ப்ரைஸில். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஸோ இந்த 3 ப்ரைஸஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ யாருக்கு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமுக்கான ஜிஎஸ் 18 செட் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த புக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் மட்டுமே உங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வேறு எந்த ஒரு அதர் சோர்ஸும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ இந்த புக்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து தேவையான எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நோ நீட் டு ஸ்டடி எனிதிங் அதர் தென் திஸ் புக். ஓகே. ஸோ இந்த புக் வந்துட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் அல்லது இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த புக்ஸ் 18 செட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 18 செட் ஆஃப் புக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கான டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரு 8 டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக். ஓகே. ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ட் பண்ணி ஸோ அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புக்காக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸும் வந்துட்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ். ஓகே. ஸோ ஒரு 2012, 10 அந்த ரேஞ்சிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டக்ட் பண்ண எல்லா கொஸ்டின்ஸையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணி ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒன் புக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம என்ன தான் படித்தாலும் பார்த்தீங்கன்னா ஓனாக வந்துட்டு ஒரு மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மாதிரி நம்ம ஒரு டெஸ்ட் சீரீஸ் புக்கும் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஸோ அதில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த 18 செட் ஆஃப் புக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா கண்டென்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கண்டென்ட் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் சீரீஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கவர் ஆகிறது மாதிரி நம்மளோட கிட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நம்மளுடைய 18 செட் ஆஃப் புக்ஸ் இந்த ஸ்டடி கிட்டில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் டீட்டெயில்ட் கண்டென்ட். ஓகே. ஸோ எந்த ஒரு டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு சப் டாப்பிக்கும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாபிக் முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டாபிக் வைஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோட வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே.
ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக வந்துட்டு நமக்கு இதில் ஆன்சரோட இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஆன்சர் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லெவலில் இந்த எல்லா புக்குமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் புக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த ஸ்டடி கிட் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த புக் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், அதில் வந்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர், அதாவது நான் ஆல்ரெடி வந்துட்டு காமிச்சேன். ஸோ நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமுக்கு ஜிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ சிலபஸ், அதாவது அப்டேட்டட் சிலபஸை ஃபேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு 6 யூனிட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இந்த 6 யூனிட்ல வந்துட்டு இந்தியன் பாலிட்டின்னு சொல்லும்போது 15 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நாங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் 15 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் பாலிட்டியில் எதெல்லாம் ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது ரிப்பீட்டடாக நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியது, அதே மாதிரி திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் டாபிக் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி பார்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு அனலைசிஸ் பண்ணி ஹை வெயிட்டேஜான டாபிக் எது, லோ வெயிட்டேஜான டாபிக் எது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். அதாவது ஹை வெயிட்டேஜான டாபிக் மட்டும்தான் படிக்கணுமா, லோ வெயிட்டேஜ் டாபிக் படிக்கக்கூடாதா அப்படின்னா, ஸோ ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம வந்து கூடுதலாக வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை நம்ம வந்து படிக்கணும். ஸோ லோ வெயிட்டேஜ் டாபிக் வந்து படிக்கவே கூடாது அப்படின்னு இல்லை, அதுவும் நம்ம படிக்கணும். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரையாரிட்டி கம்மியாக கொடுக்கலாம். ஓகே. அதாவது ஹை வெயிட்டேஜ் டாபிக்கை நம்ம திருப்பி திருப்பி என்ன பண்ணலாம், ஒரு ரிவிஷன் பண்ணலாம், ரிப்பீட் ரிவிஷன் அப்படிங்கிறது மாதிரி கொடுக்கலாம். ஓகே. ஸோ எதெல்லாம் ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, preamble to the constitution, fundamental rights, citizenship and fundamental duties, union legislature and parliament, state executive and assembly legislature, அதே மாதிரி local government plus judiciary in India. ஸோ இதெல்லாம் ஒரு ஹை வெயிட்டேஜான டாபிக். லோ வெயிட்டேஜான டாபிக் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, salient features of constitution, rule of law, schedule 8 and official language, corruption in public life, லோக் அதாலத், அதே மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் ப்ரொடெக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே. இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற யூனிட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த யூனிட்டே வந்துட்டு நமக்கு என்னது ஒரு ஹை மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு 20 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு இப்போ இந்த யூனிட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 6 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ இதுலையுமே வந்துட்டு நமக்கு ஒரு 20 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 டாபிக், அதாவது இப்போ நம்ம சொன்ன இந்த 3 டாபிக்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 55 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டாங்க. ஜிஎஸ் வந்து 75 கொஸ்டின்ல நம்ம வந்துட்டு அப்போ அதிக அளவில் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டியது எந்த டாபிக் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி ப்ளஸ் யூனிட் 6. ஓகே. ஸோ இது 3 நம்ம வந்துட்டு கவர் பண்ணிட்டோம், A to Z கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 75க்கு நம்மளால வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55 கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த இந்தியன் எக்கனாமியில் எதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக் ரிப்பீட்டடாக இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 5 இயர் பிளானிங் கமிஷன், நிதி ஆயோக். ஓகே. அதே மாதிரி லேண்ட் ரிஃபார்ம்ஸ், ஆர்பிஐ, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு, ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் செக்டர் ப்ராப்ளம்ஸ், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் ட்ரெண்ட் இன் தமிழ்நாடு, ஜிஎஸ்டி, எஜுகேஷன் இன் தமிழ்நாடு, ஜோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஜோசியல் ஹார்மனி, ப்ளஸ் வந்து ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, ஜியாகிரபிக் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட் இஸ் இம்பேக்ட் ஆஃப் எக்கனாமி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ். லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல், பிசிக்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி, இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு, ப்ராப்ளம் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஹை வெயிட்டேஜ் அண்ட் லோ வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஹை வெயிட்டேஜுக்கு நம்ம அதிக அளவில் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். லோ வெயிட்டேஜ் அப்படிங்கிறது நம்ம படிக்காமல் விட்டுறக்கூடாது. ஸோ அதை என்ன பண்ணணும்னா நம்ம வந்து படிக்கணும். ஓகே. ஸோ இதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட்லேருந்து ஒரு 50% அது கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம், அவ்வளோதான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 6 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுல வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டாபிக்குமே ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் தான். ஓகே. ஸோ இதுல வந்து லோ வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையும் பிரிக்க முடியாது. ஏன்னா, எல்லாமே ரிப்பீட்டடா எல்லா டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டாபிக் நமக்கு கம்மி தான். ஸோ அப்போ ஒவ்வொரு டாபிக்ல இருந்துமே ஒரு 4 கொஸ்டின், 3 கொஸ்டின் அப்படிங்கிற மாரி நமக்கு மினிமம் வந்துட்டு 3ஆவது இருக்கும். அதாவது ஒரு 3லேருந்து 5க்குள்ள ஒவ்வொரு டாபிக் இருக்கலாம். மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படிங்கிற மாரி நமக்கு புரியும். ஓகே. ஸோ இதில வந்து எல்லா டாபிக்குமே நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டியா இருக்கலாம், அல்லது ஆர்க்கியாலஜிக்கல் டிஸ்கவரியா இருக்கலாம், அல்லது திருக்குறளா இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு முக்கியமான டாபிக் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியன் அண்ட் ஐஎன்எம். ஓகே. ஸோ இதில் இருந்து டோட்டலாக நமக்கு 10 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா ப்ளஸ் வந்து ஐஎன்எம் வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. செப்பரேட் யூனிட்ஸாக இருந்தது. ஸோ ஸ்கிப் பண்ணியிருந்தது இப்போ மெர்ச் பண்ணி நமக்கு ஒரே யூனிட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10 கொஸ்டின் ஓவரால் வந்து இதுலேருந்து நமக்கு 10 கொஸ்டின் தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஹை வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது ஹிந்துஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி அப்ரைசிங் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், நேஷனல் லீடர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ஹை வெயிட்டேஜ் டாபிக். ஓகே. ரிப்பீட்டடாக இதுலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டெலிவர் அண்ட் லாங்குவேஜ், இந்தியா இஸ் ஏ செக்குலர் ஸ்டேட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிட்டை நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஜியாகிரபி. ஜியாகிரபிலேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே. ஸோ இதில் ஹை வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவோட லொக்கேஷன், இந்தியாவோட மான்சூன், ரெயின்ஃபால், ரிவர்ஸ் இன் இந்தியா, இந்தியன் சாயில் ப்ளஸ் மினரல்ஸ், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், சோசியல் ஜியாகிரபி. ஸோ இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் அப்படின்ட்டு சொல்லலாம் டாபிக்ஸ் அப்படின்ட்டு. லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது எர்த் அண்ட் யூனிவர்ஸ் சிஸ்டம், சோலார் சிஸ்டம், நேச்சுரல் கிளைமேட்ஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே. ஸோ நமக்கு ஓவராலாக வந்துட்டு இதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரல் சயின்ஸில் இருந்தால் ஒரு 5 கொஸ்டின் தான். ஓகே. ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்படிங்கிற மாதிரி இதை பிரித்தோம் அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்ஸ்லேருந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், ஹீட் அண்ட் லைட், சவுண்ட், எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதெல்லாம் ஒரு ஹை வெயிட்டேஜ் டாப்பிக்கில் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ், ஆசிட் ஃபேஸ், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான டாபிக், அதாவது ஹை வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். பயாலஜி அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிளட் சர்க்குலேஷன், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எக்காலஜி, ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஓகே. ஹியூமனுக்கு ஏற்படக்கூடிய டிசீஸ் என்ன, அதுக்கான ப்ரிவென்ஷன் என்ன. ஸோ இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ஜென்ரல் சயின்டிஃபிக் லாஸ், அதே மாதிரி மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்டு ரெஸ்பிரேஷன், அனிமல்ஸ், பிளான்ஸ் அண்ட் ஹியூமன் லைஃப். ஸோ இதெல்லாம் லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்ல வந்துட்டு ஆப்டிடியூட் சேர்க்காம ஒரு 75 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்தியன் எக்கனாமி, ஓகே. ஸோ இந்தியன் எக்கனாமியில் இருந்துட்டு ஒரு 20 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டியில் இருந்துட்டு ஒரு 15 கொஸ்டின், அது கூட யூனிட் 6. ஓகே. ஸோ யூனிட் 6ல இருந்துட்டு நமக்கு ஒரு 20 கொஸ்டின். ஓகே. ஸோ இதுவே நமக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக போட்டுடலாம். ஸோ அது கூட நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம். ஸோ அதில் ஒரு 10 கொஸ்டின். ஓகே. ஸோ 65 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் ஜியாகிரபி அப்படிங்கிற மாதிரி இந்த ஹை வெயிட்டேஜ் டாபிக் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களால் 75க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 73 வரைக்கும் என்ன பண்ண முடியும்னா போட முடியும். ஓகே. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆப்டிடியூட்ல இருந்து நமக்கு 15 கொஸ்டினும், மென்டல் அபிலிட்டில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹை வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது டைம் அண்ட் ஒர்க், வேல்யூம், ஏரியா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ, பெர்சன்டேஜ், ஹெச்எஸ்எஃப் அண்ட் எல்சிஎம், டைஸ், நம்பர் சீரிஸ், ஆல்ஃபா நம்பர் சீரிஸ். ஸோ இந்த ஆல்ஃபா நம்பர் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மாக வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக். லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளிஃபிகேஷன்,
லாஜிக்கல் ரீசனிங், விசுவல் ரீசனிங். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு லோ வெயிட்டேஜ் டாபிக் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு ஹை வெயிட்டேஜ் டாபிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் குடுத்து, ஸோ அத திருப்பி திருப்பி நம்ம வந்துட்டு ரிப்பீட் பண்ணி அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாரி லோ வெயிட்டேஜ் டாபிக் வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ம் கொஞ்சம் இதுலருந்து இம்பார்ட்டன்ட்ட கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க அதையும் பார்த்துக்கணும். ஓகே. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 25 கொஸ்டினுக்கு நம்மளால வந்துட்டு ஒரு 23 கொஸ்டின்ஸ் ஆர் 24 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபார்மா வந்துட்டு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால எடுக்க முடியும். ஓகே. ஸோ நம்ம அகாடமில பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு புக் கலெக்ட் பண்ணணும். ஸோ இத்தனை யூனிட் சொல்லியிருக்காங்களே, இதில இவ்வளவு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இல்ல. லோ இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மெட்டீரியல் எங்கே கலெக்ட் பண்ணுறது? ஸோ எப்படி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள மெட்டீரியல் கலெக்ட் பண்ணணும். ஒரு நியூ அஸ்பைரண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அத பத்தின ஐடியா இருக்காது. ஸோ எந்தெந்த டாபிக்க எப்படி படிக்கணும்? எது எதெல்லாம் படிக்கணும்? அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க சிலபஸ பார்க்கும்போதே இவ்ளோ டாபிக் இருக்கா? அப்படிங்கிற மாரி வந்துட்டு சிலபஸ பார்த்தே பயப்படுவாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் படிக்கிறது அப்படிங்கிறது அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதனாலேயே நெறைய பேர் வந்துட்டு இந்த எக்ஸாமே வேணாம் அப்படிங்கிற மாரி ஸ்கிப் பண்றவங்கலாம் இருக்காங்க. பிளஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி, ஸோ அதில எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் சிலபஸ்ல கவர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றதுக்கு, ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு டைமும் இருக்காது. ஸோ இன்னும் நமக்கு வந்து 60 டேஸ்க்கும் வந்துட்டு குறைவா தான் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய பீப்பிள்க்கு வந்துட்டு நம்மளோட புக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 18 செட் ஆஃப் புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அகாடமில வந்துட்டு அ அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த புக் மட்டும் போதும். வேற எந்த ஒரு மெட்டீரியலுமே உங்களுக்கு தேவையில்ல. ஓகே. ஸோ இந்த புக்க வந்துட்டு அம் டெக்ஸ்ட் புக் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பார்ட்டா நம்ம குடுத்துருக்கோம். ஸோ டோட்டலா 18 செட் ஆஃப் புக்ஸ் வந்து குடுத்துருக்கோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே வந்துட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனி மெட்டீரியலா வந்துட்டு குடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த புக்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி இத பத்தின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸோ புக்க வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே. தேங்க் யூ.